இந்த 5 வருஷத்துல திமுக சிறுபான்மையினருக்கு என்ன பண்ணிருக்குன்னு வெள்ளை அறிக்கை அவங்க கொடுக்கட்டும். இது தமிழ்நாடு அரசு பட்ஜெட் போடும் பொழுது திருப்பூருக்கு, கோயம்புத்தூருக்கு, சென்னைக்கு, காஞ்சிபுரத்துன்னு போட போறாங்களா? தமிழ்நாட்டுக்குன்னு தான் போட போறாங்க. அதை நாம பயன்படுத்திக்க போறோம். அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தாரா? இதன மதுரை வந்து மு.க. ஸ்டாலின் அவர் கீழே இல்லையா? மதுரை தனி ஜோனா? தமிழ்நாட்டுல முதலமைச்சர் கீழே மதுரை வராதா? எனக்கு தெரியலீங்கண்ணா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கையில நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா, டிவி பாக்குறாரா, ஏதாச்சும் கூட இருக்கக்கூடிய செக்ரட்டரிட்ட ஏதாச்சும் கேட்கிறாரா? காது கொடுத்து எனக்கு டவுட்டா இருக்கு. எந்த சிறுபான்மை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஊக்கத்தொகையை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தி இருக்குன்னா சரி, இந்த 5 வருஷத்துல திமுக சிறுபான்மையினருக்கு என்ன பண்ணிருக்குன்னு வெள்ளை அறிக்கை அவங்க கொடுக்கட்டும். 5 ஆண்டுகள்ல சிறுபான்மையர் கூரை மேல இருந்து முதலமைச்சர் கத்துறாங்க. நீங்க சிறுபான்மையருக்கு 5 வருஷத்துல என்ன பண்ணிக்கீங்கன்னு சொல்லுங்க. யாருக்கும் எதுவுமே செய்யல. ஆனா சிறுபான்மை வாக்குக்காக வெறும் பொய்யையும் புரளையும் மட்டும் கிளப்பக்கூடிய ஒரு வேலையை தான் உதயநிதி ஸ்டாலின் செய்யறார். இது தமிழ்நாடு அரசு பட்ஜெட் போடும் பொழுது திருப்பூருக்கு, கோயம்புத்தூருக்கு, சென்னைக்கு, காஞ்சிபுரத்துன்னு போட போறாங்களா? தமிழ்நாட்டுக்குன்னு தான் போட போறாங்க. அதை நாம பயன்படுத்திக்க போறோம். அதுக்குன்னு என்னுடைய ஊர் பேர் இல்லைன்னு கோயம்புத்தூர்காரங்க ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களா? அதாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி வரல, சொல்லட்டும், பதில் சொல்றோம். இன்னைக்கு இந்தியாவில் அதிகப்படியான அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமும் தமிழகம் தான். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரே நேரத்தில் எந்த மாநிலத்துக்கும் ஒரே ஷாட்ல 11 கொடுக்கல, அதுவும் தமிழ்நாடு தான். எய்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் பணிகள் நடக்கிறத நீங்க எல்லாம் பாக்குறீங்க, நடந்துகிட்டு இருக்கு. முழு பயன்பாட்டிற்கு விரைவில் வர இருக்கு, அதுவும் உங்களுக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு இத்தனாயிரம் கோடி செலவு செய்து எய்ம்ஸ் கொடுக்கறாங்க, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தாரா? இதன மதுரை வந்து மு.க. ஸ்டாலின் அவர் கீழே இல்லையா? மதுரை தனி ஜோனா? தமிழ்நாட்டுல முதலமைச்சர் கீழே மதுரை வராதா? எத்தனை முறை மதுரைக்கு போறார்? ஒரு முறையாவது முதலமைச்சர் அவர்கள் எய்ம்ஸ் கட்டடம் எங்க வேலை நடக்குதோ போய் எட்டி பார்த்து அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு அரசு அதிகாரிகளை கூட்டிட்டு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே. அதனால முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக 4 ஆண்டு காலமா வேலை பார்த்தார். எய்ம்ஸ் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மரத்தை கட் பண்றதுக்கான லைசன்ஸே கொடுக்கல. மரத்தை கட் பண்றதுக்கு 1.5 வருஷம், லேண்டை எடுப்பதற்கு டிலே. ஒன்றொன்றும் கூட மாநில அரசு எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ, எவ்வளவு மோசமாக காலம் தாழ்த்த முடியுமோ, அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆரம்பித்து எல்லா தமிழ்நாட்டு அரசுடைய துறைகளை வைத்து அவ்வளவு வேலை செஞ்சு பார்த்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எய்ம்ஸ் நிக்குது.